ஹலோ நடிகட்டி பசங்களா எப்படில இருக்கிறீங்க? ஸோ ஃபைனலாக நம்ம ஆப்டிக்ஸும் முடிக்க போகிறோமா இன்னைக்கு? வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸில் ரெண்டு பார்ட், ரே அண்ட் வேவ். ஸோ ரே பார்த்தாச்சு. ஹோப் யூ சால்வ் தி क्वेश्चंस. இன்னைக்கு வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ இன்னைக்கோட 12th இருக்கிற ஹார்டஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்சா மாதிரி கணக்கு. ஓகே, ஸோ லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தியரியை பார்த்துட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ். எதுக்கு நம்ம ஆப்டிக்ஸை ரெண்டு தலையில தனித்தனியா படிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் ஒன்ஸ் அகைன், இப்போ லைட்டுக்கு ஒரு சைஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த சைஸும் அவன் போய் விழுகிறான்ல ஒரு அப்டக்கிள் இல்ல அப்பர்ச்சர், எங்கிட்டு போய் விழுறானோ, யார் மேல போய் விழுறானோ, இட் கேன் பி ஐதர் an obstacle or an aperture. ஸோ அவனோட சைஸும் லைட்டோட சைஸும் அவன் போய் விழுகிற அப்டக்கிள் இல்ல அப்பர்ச்சரோட சைஸ், இது ரெண்டும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா, இஃப் தே ஆர் கம்பேரபிள், தென் வேவ் ஆப்டிக்ஸ் உள்ள வரும். ஒருவேளை லைட்டோட சைஸ் அவன் போய் விழுகிற இடத்தோட சைஸை விட ரொம்ப சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்டக்கிள் சைஸ் பெருசா இருக்கு, லைட்டோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, அப்போதான் நம்ம ரே ஆப்டிக்ஸ். அதுலேயே தேர்ட் கேட்டகரி ஒன்று, ஒருவேளை லைட்டு போயிட்டு ஒரு ஓட்டை மேல விழுறான், அந்த ஓட்டையோட சைஸ் வந்து ரொம்ப 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 குட்டியா இருக்கு, லைட் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ லைட் பார்ட்டிகிள் நேச்சர் உள்ளுக்கு வந்துடும். ரைட், அதான் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கிட்ட லைட் இன்டராக்ஷன் நடக்கும்போது லைட் வில் பிஹேவ் as a photon particle அப்படின்னு, dual nature அப்படின்னு அதுல படிப்போம் நம்ம, பிறகு படிக்கலாம் லேட்டர். இப்போதைக்கு நம்ம பார்க்க போற வேவ் ஆப்டிக்ஸ்குள்ளார எதுக்கு இந்த வேவ் ஆப்டிக்ஸ் பார்க்குறோம்? ஒரு சில நேரத்துல லைட்டோட சைஸ் மீன்ஸ் வேவ் லென்த், அவன் போய் அப்டக்கிள் இல்ல அப்பர்ச்சர் அவனோட சைஸும் கிட்டத்தட்ட கம்பேரபிள்னா லெட்ஸ் சே 1:2 1:10 ரேஷியோக்குள்ள இருக்குதுன்னா, லைட் ரெக்டிலீனியர் ப்ரோபகேஷன் ஒரு டாபிக் ஒன்று படிச்சிருப்போம், அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவான், அதனால பெண்ட் ஆக முடியும். நம்ம ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்ட்ரைட்டா தான் போகணும் அப்படின்னு கணக்கில் வச்சிருப்போம். பட் இங்க ஒரு அப்டக்கிள் அப்பர்ச்சர் வந்ததுன்னா அதுல பட்டு அவனால பெண்ட் ஆக முடியும். அதுதான் வேவ் ஆப்டிக்ஸ்ல டீடைல்டா படிப்போம். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் வில் ஜஸ்ட் பேசிக் ஃபார்முலா பார்த்துடலாம். நமக்கு இன்டர்ஃபரன்ஸ், ரெண்டு வேவ்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இன்டர்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஹவு டு வி டூ இன்டர்ஃபரன்ஸ்? ஒரு வேவ் வச்சுப்போம், y is equal to a sin omega t. நமக்கு ரெண்டாவது இது வந்து y is equal to a1 sin omega t அப்படின்னு வச்சுப்போம். இல்ல சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸை கிளியரா பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டு வேவ்ஸ் சேம் ஆம்பிளிடியூட்ல எடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி மட்டும் சேம் ஆம்பிளிடியூட் சேம் ஃபேஸ்ல எடுத்துட்டு அவனோட சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேம் ஆம்பிளிடியூட்ல இருக்கணும், லைட்டா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். அது ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு இங்க சஸ்டைன்ட் இன்டர்ஃபரன்ஸ் வரணும் அப்படின்னா பிரைமரி திங்கி ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கணும்ப்பா, ஆம்பிளிடியூட் கிட்டத்தட்ட சேமா இருந்தா பெட்டர். ஃபேஸ் மட்டும் லைட்டா டிஃபர் ஆகணும். ரெண்டு சோர்ஸ் அவனுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சோண்டா இருக்கணும். there should be a constant phase difference, a small constant phase difference. Let's say y1 is equal to a sin omega t, y2 is a sin omega t plus phi அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், ஸோ இல்லை நம்ம வேற வேற ஆம்பிளிடியூட் கூட எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ இவனோட ரிசல்டன்ட் என்ன ஆகும்? y is equal to a sin omega t plus delta. just vector addition, a1 and a2 ரெண்டு வெக்டார் எடுத்துட்டு phi phase difference between the two waves, அத phi அந்த phase difference between the two waves இருக்குல்ல, அது angle between the two vectors அப்படின்னு நம்ம எடுத்துட்டு நம்மளால சால்வ் பண்ணிக்க முடியும். this will be the resultant. யூசுவலா இப்போ நமக்கு ரிசல்டன்டோட ஃபேஸை பத்தி கவலைப்பட மாட்டோம், ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் இருக்கு பாருங்க, that is what we'll be worried about initially. இப்போ a ஓட ஃபார்முலா என்ன? வெக்டார் ரிசல்டன்ட் a is equal to root of, இல்ல we'll put it in this way, a square is a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi. இதுதான் ரிசல்டன்டோட ஆம்பிளிடியூட். ஆனா நம்ம ரிசல்டன்ட் இந்த இன்டர்ஃபரன்ஸ்ல ரிசல்டன்டோட இன்டென்சிட்டியை பத்தி தான் நிறைய பேசுவோமே தவிர ஆம்பிளிடியூட பத்தி நம்ம பேச மாட்டோம். ரைட், யூசுவலி வில் டாக் மோர் அபவுட் இன்டென்சிட்டி. அப்போ இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்பிளிடியூட் ஸ்கொயர்.
right? So which means root I is proportional to a. அப்போ a square க்கு பதில் I, a க்கு பதில் root I போடுமா? So I is equal to I1 plus I2 plus 2 root I1 root I2 cos phi, right? Difference between them, cos phi. இப்போ இதுதான் வந்து ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. ஜெனரல் ஃபார்முலா இப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா சேஃப். ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி. இதுல வாட் இஃப் I1 and I2 ஆர் ஈக்குவல்? ரெண்டு சோர்ஸ் நான் ஃபேஸ் மட்டும் டிஃபரெண்டா வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரோட இன்டென்சிட்டியை மேட்ச் பண்றேன். இஃப் ஐ கீப் த சேம் இன்டென்சிட்டி, ஒன் செகண்ட், அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரே இன்டென்சிட்டி வைக்கிறேன்னு வச்சுப்போம். தென் வாட் இஃப் I1 equals I2? சால்வ் பண்ணா I is equal to I1 I2க்கு பதில் காமன், இது வந்து ரிசல்டன்ட் அப்படின்னு வச்சுப்போம். We'll put it in this way. I1 equals I2 is equal to I0 அப்படின்னு எடுத்துப்போம். I0 represents source ஓட intensity. அப்ப என்ன ஆகும் நமக்கு? 2I0 plus 2I0 cos phi. So 2I0 காமன் எடுத்தா 1 plus cos phi வரும். 1 plus cos phi 2 cos square 5 by 2 எழுதலாம். So it will be 4I0 cos square 5 by 2. அதாவது சோர்ஸ் ரெண்டு சோர்ஸோட இன்டென்சிட்டி எனக்கு I0 இருக்கிறப்போ எனக்கு ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னு பார்த்தா 4I0 cos square 5 by 2. ஐடே. ஸோ இதுல காஸோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி எனக்கு மேக்ஸிமம் மினிமம் வரும். ஸோ காஸோட வேல்யூ, காஸ் ஸ்கொயரோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க, 1. ஸோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இஸ் 4I0ன்னு வரும். மினிமம் இன்டென்சிட்டி 0. நம்ம இங்க இருந்தே கூட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் சொல்லலாம், ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ் 5, cos phi ஓட வேல்யூ மேக்ஸிமமா இருக்கணும்னா 1 வருமா? அப்போ I max will be root of I1 plus root I2 the whole square. அதே மாதிரி I minimum will be root I1 minus root I2 the whole square. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா 4I0 வந்துரும். ரெண்டும் அதே மாதிரி மினிமம் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா it will become 0. It's like சாரி. ஓகே. ஸோ ரெண்டு வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட்ஸ். சரி சார், இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரிசல்டன்ட்டோட ஜெனரல் ஃபார்முலா root I1 plus root I2 plus 2 root I1 root I2 cos phi. இது வேற வேற இன்டென்சிட்டிக்கு. சேம் இன்டென்சிட்டி இருந்ததுன்னா 4I0 cos square 5 by 2. அவ்வளவுதான். I max for வேற intensity root I1 plus root I2 the whole square. I minimum root I1 minus root I2 the whole square. இது வந்து for a special case I1 equals I2 is equal to I0. அவ்வளவுதான். Okay, the Saber's soul B5Y. Okay, buddy, nice to meet you. அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, அவ்வளவுதான். இன்டர்ஃபரன்ஸோட கதை முடிஞ்சிருச்சா? இப்போ இதோட அப்ளிகேஷனை தான் இந்த சாப்டர்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். பிரைமரியா இன்டர்ஃபரன்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் YDSE, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அது இல்லாம சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், டைஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் போலரைசேஷன். இது 3 டாபிக் தான் பார்த்துட்டு கதை முடிஞ்சிருச்சு. we can get into problem solving. ஸோ அப்போ YDSE எக்ஸ்பெரிமெண்டோட செட்டப். நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கலாம். I might need a fresh page. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் என்ன? எனக்கு இங்க ஒரு சோர்ஸ், அந்த சோர்ஸ்ல இருந்து நான் 2 லைட் சோர்ஸ் எடுத்திருப்பேன். இது ஒன்னு, இது ஒன்னு. ஏன்னா நமக்கு as I told you earlier, இன்டர்ஃபரன்ஸ்ல, அதாவது எனக்கு ப்ராப்பர் லைட்ல சஸ்டைன்ட் இன்டர்ஃபரன்ஸ் வேணும்னா 2 லைட் சோர்ஸ் ஒரே ஃபேஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் சஸ்டைன்ட் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ 2 டிஃபரெண்ட் லைட் சோர்ஸை ஒரே ஃபேஸ்ல பண்ணவே முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு சோர்ஸ் எடுத்துட்டு அவனுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கிரீனை போட்டு அந்த ஸ்கிரீன்ல 2 ஓட்டையை போட்டு அவனை 2 சோர்ஸ் மாதிரி நான் மாத்திக்கிறேன். ஒரே சோர்ஸ்ல இருந்து 2 சோர்ஸை எனக்கு தேவையான மாதிரி உருவாக்கிக்கிறேன். இங்க என்னோட ஸ்கிரீன் இருக்கு, கோடெல்லாம் தேவையில்ல. திஸ் இஸ் மை ஸ்கிரீன். இது என்னோட சோர்ஸ். சோர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஸ்லிட்ஸ்.
பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் சோர்ஸ்னு வச்சுப்போம். இங்க இருந்து லைட் ரேஸ் இப்படி வருதா? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால தே வில் பி இன் த சேம் ஃபேஸ்ல இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம மறந்துடலாம். நம்ம என்ன யோசிப்போம்? எனக்கு இங்க இருக்கு, ரைட். ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு ரேஸ் வந்து இப்படி போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆக்சுவலா நம்ம ரே ஆப்டிக்ஸ் படி பாக்குறதா இருந்தா எனக்கு பேரலா லைட் ரேஸ் வருது, அது ரெண்டும் நேரா தான் இப்படி போயிருந்துருக்கணும். கரெக்டா? ஒரு ஹோல் இருக்குன்னா ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் நேரா போயிருக்கணும். ஆனா வேவ் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லைட் பயங்கரமா பெண்ட் ஆகும், மேல கீழே பெண்ட் ஆகும். ஏன்னா அவனோட வேவ் நேச்சர்னால அவன் பெண்ட் ஆகுறான். அதனாலதான் இந்த என்டையர் பினாமினானே உருவாகுது. எனக்கு இந்த பெண்டிங் நேச்சர் இல்லைன்னா இப்படி மேல கீழே போயிருக்காது, நேரா போயிட்டு இருக்கும். தட்ஸ் இட், சிம்பிள். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்லிட்டோட வித் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்டு டி. இதை நான் ஸ்லிட் வித்ன்னு சொல்லுவேன். இது ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இது மூணும் அப்ராக்சிமேட்டா நமக்கு ஒரே ஆங்கிள் இருக்குன்னு எடுத்துப்போம். பார்க்க வேற வேற ஆங்கிள் தான் இருக்கும், பட் யூஸ்வலி இந்த தீட்டா வில் பி ரியலி ரியலி ஸ்மால். ஸோ இந்த மூணு லைனுமே நம்ம ஒரே தீட்டால இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போமா? ஸோ திஸ் வில் பி தீட்டா. அதாவது parallel light ray theta bend ஆகுது அப்படின்னு அர்த்தம். பெண்ட் ஆயிட்டு இது y அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு இல்லையா P. இப்போ இந்த ஸ்கிரீனை நம்ம எடுத்து, இந்த ஸ்கிரீன் வந்து இப்படி இருக்கா, அதை எடுத்து நான் ஃப்ரண்ட்ல இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு அல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். டார்க் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படி கிடைக்கும்னு வச்சுப்போம். டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நடுவில் வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அங்கே லெட்ஸ் கன்சிடர் தட் அஸ் பிரைட் ஃப்ரிஞ்ச். ஆக்சுவலாக இந்த மாதிரி கேப் வராது, நான் கேப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டேன், ஃபர்கிவ் மீ. வெள்ளை கலர் கேப்பை மறந்துடுங்கடே, எனக்கு பிளாக் எல்லோ பிளாக் எல்லோ அந்த மாதிரி மட்டும் வரும்னு வச்சுப்போம். The white color thing, please forget that white color thingy. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சென்டர் பாயிண்ட் தான் இது. சென்டர்ல எனக்கு ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். நான் ரெண்டு ஸ்லிட்ல இருந்து அந்த பாயிண்ட்ல வரும்போது ரெண்டுமே ஒரே ஃபேஸ்ல இருக்கும், ஒரே பாத்ல இருக்கும், எந்த வித பாத் டிஃபரன்ஸுமே இருக்காது. ஸோ சென்டர்ல பிரைட் ஃப்ரிஞ்ச். அதே மாதிரி கொஞ்சம் மேல எனக்கு அந்த பாத் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது λ/2, அரை லாம்டா பாத் டிஃபரன்ஸ் வந்ததுன்னா ரெண்டும் ஆப்போசிட் ஃபேஸ்ல இன்டர்ஃபியர் ஆகும். I'll get a dark fringe and so on. மேல கீழே மாறி மாறி போயிட்டே இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்கிற பாயிண்ட் எனக்கு பிரைட்டாவும் இருக்கலாம், டார்க் ஃப்ரிஞ்சாவும் இருக்கலாம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டிஷன்ஸ் என்ன போடுவோம்? ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் நான் கன்சிடர் பண்ற பாயிண்ட் வந்து எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்சா இருக்கணும்னா, ரைட். ஸோ நான் கன்சிடர் பண்ற பாயிண்ட் எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்சா இருக்கணும்னா y should be n lambda d by d. அப்படி n lambda d by d. So இங்க n என்னது? 1, 2, 3 and so on. Right? So this is for bright fringe. எனக்கு இங்க நடக்கிறது என்னன்னா constructive interference. Constructive interference என்ன? இப்படி ஒரு பர்பெண்டிகுலரா நான் ஒரு கோடு போட்டேன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டெல்டா எக்ஸ், அது இந்த இங்க இருந்து அங்கேக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் டெல்டா எக்ஸ். என்னோட சோர்ஸ்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு லைட் ரெண்டு ரூட்ல போகுதுல்ல, இங்க இருந்து ஒரு பாதையில போகுது, இங்க இருந்து ஒரு பாதையில போகுது. அந்த ரெண்டு பாதைக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ், எக்ஸ்ட்ரா லென்த், அதுதான் பாத் டிஃபரன்ஸ். டெல்டா எக்ஸ் லிட்டரலி பாத் டிஃபரன்ஸ். த டிஃபரன்ஸ் இன் த பாத், என்னோட சோர்ஸுக்கும் நான் பாக்குற பாயிண்ட்டுக்கும், நான் கன்சிடர் பண்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கும் லைட் ரெண்டு ரூட் வழியா போகுது, அந்த ரெண்டு ரூட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத், அதுதான் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னும். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு எனக்கு டெல்டா எக்ஸ் ஷுட் பி இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா. எனக்கு இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா இருந்ததுன்னா அது கெட் பிரைட் ஃப்ரிஞ்ச். அவ்வளவுதான், பேசிக் முடிஞ்சிருச்சு. இப்போ டார்க் ஃப்ரிஞ்ச். டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நான் சூஸ் பண்ற பாயிண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் பாயிண்டா இருக்கட்டும். y is equal to n minus 1 by 2 lambda d by d. அதாவது எனக்கு அரை லாம்டா, 1.5 லாம்டா அப்படின்னு இருந்ததுன்னா I'll get a dark fringe. So இங்க path difference delta x should be n minus 1 by 2 lambda. அப்படி இருக்கணும்.
n ஓட வேல்யூ n is equal to 1 2 3 and so on. அவ்வளவுதான். இதுதான் பிரைட் ஃப்ரிஞ்ச்கான ஃபார்முலா. இப்போ இதுக்குள்ள டீடைல்ஸ் போக டைம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு we have to start doing questions. just the basic ஃபார்முலா மட்டும் கொடுக்குறேன், அது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. பிரைட் ஃப்ரிஞ்ச்னா கான்செப்சுவலா பாத் டிஃபரன்ஸ் should be n lambda. டார்க் ஃப்ரிஞ்ச்னா கான்செப்சுவலா பாத் டிஃபரன்ஸ் should be odd multiples of lambda by 2 அப்படின்னு வரும். இதை ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல 2n minus 1 lambda by 2 அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். இட் மீன்ஸ் த சேம் திங். எனக்கு ஆட் மல்டிபிள்ஸ். அப்போ n க்கு பதில் 1 போட்டோம்னா 1 minus 1 by 2 அரை லாம்டா. n க்கு பதில் 2 போடு 4 minus 1 by 2 3 by 2 1 லாம்டா. n க்கு பதில் 3 போட்டோம்னா 2 லாம்டா 5 by 2 லாம்டா and so on. பேசிக் பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச். அடுத்தது ஃப்ரிஞ்ச் வித் சொல்லுவோம். ஃப்ரிஞ்ச் வித். ஃப்ரிஞ்ச் வித் என்னது? எனக்கு ஏதோ ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற நெக்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப். ரெண்டு கன்சிகூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்ச் இல்ல ரெண்டு கன்சிகூட்டிவ் டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப். நம்ம டெரிவேஷன் போக நேரம் இல்லாததுனால ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஃபைனல் ஃபார்முலா. பீட்டா ஈக்குவல்ஸ் லாம்டா டி பை டி. அவ்வளவுதான். திஸ் இஸ் நார்மல் ஃப்ரிஞ்ச் வித், லீனியர் ஃப்ரிஞ்ச் வித். எனக்கு இங்க இருக்கிற இதுக்கும் நடுவில் இருக்கிற கேப், இதை தான் பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது சென்ட்ரல் பாயிண்ட். இது வந்து ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ n lambda d by d. அதுவே எனக்கு ஒரு டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நான் போறேன்னு வச்சுப்போம். இந்த டார்க் ஃப்ரிஞ்சு தான் n minus 1 by 2 lambda d by d. அவ்வளவுதான். இந்த டார்க் ஃப்ரிஞ்சு பிரைட் ஃப்ரிஞ்ச். ஸோ இப்போ நமக்கு ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. அகைன் தீட்டா வேற எங்கேயாவது போட்டிருக்கிறேன்னா இல்லை. ஓகே, யா. ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் ஒரு ஃப்ரிஞ்ச் எடுத்துப்போம். அந்த ஒரு ஃப்ரிஞ்சு சென்டர்ல எவ்வளவு ஆங்கிள் சஸ்டைன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித். சிம்பிள். இந்த டி தூக்கிட்டு வந்து கீழே போட்டுக்க வேண்டியது. பீட்டா பை டி ஈக்குவல்ஸ் லாம்டா பை டி. அவ்வளவுதான், ரைட்? ஸோ நான் இந்த டியை கீழே எடுத்துட்டு வரணும். ஏன்னா theta is equal to arc length by radius ன்னு சொல்லுவோமா? Actually for small values of theta, straight line and arc ரெண்டுமே it means the same thing. அப்ப இந்த இடத்துல arc length தான் அந்த பீட்டா அப்படின்ற மாதிரி வந்துடும் நமக்கு, ரைட்? ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃப்ரிஞ்ச் வித் தான் arc length பீட்டா. ஸோ அது பை டி. டி என்னது? ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அதாவது எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு குட்டியோண்ட ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ் போட்டோம்னா ஐ வில் கெட் தி ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித். பட் இந்த ஃபார்முலால இருந்து டி இங்க வந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் லாம்டா பை டி. அவ்வளவுதான். இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த YDSC செட்டப் அப்படியே தண்ணிக்குள்ள நான் தூக்கி போட்டு முக்குறேன், அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிள். வேவ் லென்த் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் அப்படின்னா n lambda d by d, n minus 1 by 2 lambda d by d, this beta எல்லாமே சேம். ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் எல்லாமே சேம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன? if it is like completely immersed in water, நான் தண்ணிக்குள்ள போட்டோம்னா lambda in a medium is lambda in air by refractive index of the medium. ஒரு ஸ்பெஷல் கேஸ், that's it. in எல்லா ஃபார்முலாலையும் lambda airக்கு பதிலா lambda medium தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get the solution. done, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். Young's double slit experiment முடிஞ்சிச்சா? அடுத்து டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷன்ல என்ன? it's called a single slit experiment. எனக்கு ஒரு ஸ்லிட், இதை நான் பயங்கரமா ஜூம் பண்ணியிருக்கேன் பசங்களா. this is like a zoomed version. எனக்கு லைட் ரேஸ் இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் 3 லைட் ரேஸ் ரெஃபரன்ஸ்க்காக நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ this is screen. எனக்கு again லைட் ரேஸ் பெண்ட் ஆயிட்டு இங்கே போய் விழுதுன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ ஹரிசாண்டல், this is theta. இந்த ஸ்லிட்டை தான், இந்த ஸ்லிட் விட்த் இருக்கு இல்லையா, we call this A. அவ்வளோதான். ஸோ இங்கே this distance is D. ஸோ இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கலாக டீட்டெயிலாக போனோம். ஏன் அப்படின்னு கதை சொல்றதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் இப்போதைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் சொல்லிட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2 அதை போட்டுவோம். டபுள் ஸ்லிட்ல நான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ்க்கு என்ன கண்டிஷன் போட்டோம்னா அது அப்படியே உல்டா தலைகீழ வரும் நமக்கு டைஃப்ராக்ஷன்ல, ரைட்டா? அப்போ ஃபார் டார்க்
fringe. Right? So, இங்க சென்டர்ல இவனோட பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா it will be completely different. அவனுக்கும் இவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, let's say இவனோட பேட்டர்ன் நான் இப்படி ஸ்கிரீன் எடுத்து பார்க்கறேன்னு வச்சுப்போம். இவனுக்கு எனக்கு சென்டர்ல ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கும். ரைட்? ஸோ இவனோட சென்டர்ல I'll have a bright fringe. ரொம்ப பெரிய பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கும். let's say இந்த அளவுக்கு பெருசா. இது வந்து பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு கணக்கு வச்சுக்க முடியும். go for yellow, monochromatic. அதுவும் இல்லாமல் சென்டர்ல இருக்கிறது இன்டென்ஸா இருக்கும். அதாவது இன்டென்ஸ்னா அவனோட பிரைட்னஸ் பயங்கரமா இருக்கும். இது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச். அதுக்கு மேலையும் கீழையும் நமக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். பிரைட் ஃப்ரிஞ்சை கம்பேர் பண்ணும்போது டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து நமக்கு திக்னஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து மேல இருந்ததை விட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். ரைட்? அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். அண்ட் சோ ஆன். இதோட திக்னஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சு செம பெருசா இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் அதோட குட்டியா இருக்கு. செகண்டரி பிரைட் ஃப்ரிஞ்சு இதோட குட்டியா இருக்கு. செகண்டரி டார்க் ஃப்ரிஞ்ச் அதோட குட்டியா இருக்கு. ஸோ இதோட இன்டென்சிட்டி ஆஸ் வெல் அஸ் அந்த ஃப்ரிஞ்ச் வித் ரெண்டுமே அப்படியே பெருசுல இருந்து டிக்ரீட் ஆகிட்டே இருக்கும். இதுவே நம்ம YDSCல பார்த்தோம்னா ஈவனா இருக்கும். பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் ரெண்டுமே ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அதோட திக்னஸ், ஈவன் ஸ்பேசிங் எல்லாமே ஈவனா இருக்கும். தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங். ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தட் வில் பி ஹைப்பர்போலிக். பட் தியரட்டிக்கலி ரெண்டுமே ஈவனா இருக்கும். பட் இங்கிட்டு ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டியும் மாறும், ஃப்ரிஞ்சோட விட்த்தும் மாறும் ஃபார் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? ஸோ இப்போ அதோட டார்க் ஃப்ரிஞ்ச்கான ஃபார்முலான as I said earlier, ஸோ டார்க் ஃப்ரிஞ்சுக்கு A sin theta is equal to lambda. அதாவது இந்த டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கு இல்லையா, நம்ம ஈவனுக்கு பார்க்குறோம். இந்த டார்க் ஃப்ரிஞ்ச் இஸ் ஈக்குவல் டு அதுதான் A into sin theta. அப்படின்னா என்ன? இதுதான் பாத் டிஃபரன்ஸ்னு சொன்னா A sin theta, ரைட்? ஏன்னா this angle will also be theta. ஸோ இந்த A sin theta அதுதான் பாத் டிஃபரன்ஸ். அது எனக்கு ஃபுல் லாம்டாவா இருந்ததுன்னா நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல என்ன பார்த்தோம்? டெல்டா எக்ஸ் பாத் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டாவா இருந்ததுன்னா பிரைட் ஃப்ரிஞ்ச். But இங்கே for the first dark fringe, A sin theta is equal to lambda. So, general formula n lambda மாத்தி போட்டுப்போமா? n lambda. Sometimes if theta, second case like theta வந்து நமக்கு ஸ்மாலா இருக்குன்னு வச்சுப்போம். If theta is small, then A theta is equal to n lambda அப்படின்னு வச்சுப்போம். Or theta is equal to n lambda by A. அடுத்தது டார்க் ஃப்ரிஞ்ச். ரைட்டா? சாரி, தான் டார்க் ஃப்ரிஞ்ச். பிரைட் ஃப்ரிஞ்ச். சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சை விட்டுருவோம். நம்ம இங்கிட்டு போலாம். இப்போ சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சை விட்டதுக்கு அப்புறம் we are going to the top. A sin theta is equal to 2n minus 1 lambda by 2, right? So 2n, suppose n is equal to 1 போட்டா, yeah, 2n plus 1 lambda by 2 எடுத்துக்கிட்டா will go to the இந்த secondary maxima அப்படின்னு சொல்லுவாங்க. இது central maxima, இது secondary maxima. 1 lambda. அது again for small theta, A into theta is equal to 2n plus 1 lambda by 2. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை நார்மலாக எப்படி எழுதுவாங்க? ஸ்பெஷல் சம்டைம்ஸ் theta is equal to lambda by A. இதுல நிறைய வேரியேஷன்ஸ்லாம் நமக்கு பின்னாடி வரும். theta is equal to lambda by A. இப்போ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, லைட் எவ்வளவு தூரம் பெண்ட் ஆகுது அப்படின்றத ரெஃபர் பண்றதுக்கு theta is equal to lambda by A. இது ஃபார் ஹரிசான்டல் ஸ்லிட்ஸ். ஸ்லிட் வந்து எனக்கு பட்டையா இருக்கும்போது, இதே ஒரு சர்க்குலர் ஸ்லிட்டா இருந்தா, எனக்கு ஒரு சர்க்குலர் அப்பர்ச்சரா இருந்தா
அதனால இங்க எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்னு ஆட் ஆகும் 1.22 theta is equal to 1.22 lambda by a அப்படின்ற ஃபேக்டர் ஆட் ஆகும். அண்ட் இது மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் எல்லாத்துலயும் இந்த ஃபார்முலாவோட மாடிஃபைட் ஃபார்ம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரெசல்யூஷன் ரிசால்விங் பவர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு அந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ்ல யூஸ் ஆகும். டன். டைஃப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சா? பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டிஷன் என்னன்னா இது ஒண்ணுதானே. a sin theta டார்க் ஃப்ரிஞ்சுக்கு n lambda, பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு எனக்கு n plus 1 by 2 இல்லனா 2n minus 1 lambda by 2 2n plus 1 lambda by 2. டைஃப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சா? போலரைசேஷன். போலரைசேஷன்னா என்ன? இப்போ எனக்கு ஒரு லைட் ரே இருக்கு அப்படின்னா வேவ் ஆர் ரே ஏதோ ஒன்று, அவன்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆசிலேட் ஆகும். அன்னைக்கு தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை மறந்துடுறேன், நான் அந்த லைட் ரேல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் பார்க்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு லைட் ரேல எனக்கு மல்டிபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேஷன்ஸ் இருக்கும் த்ரூஅவுட் த 360 டிகிரி டைரக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு லெட்ஸ் கன்சிடர் ஒரு லைட் ரே இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது லைட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன்ல பர்பெண்டிகுலரா இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது பார்க்கவே கண்ணா பின்னான்னு இருக்கும், பட் 3 டைமென்ஷனலா இது விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா புரியும். ஸோ இதை நான் ஃப்ரண்ட்ல எடுத்து பார்க்குறேன். ஸோ இதை இப்படி போகுது எனக்கு லைட் ரே. இதை நான் ஃப்ரண்ட்ல தூக்கி எப்படி காட்டுறேன்னா எனக்கு மேலே கீழே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ், இந்த டைரக்ஷன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த டைரக்ஷன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ மல்டிபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபீல்டு மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு கிராஸ் கிராஸ் அப்படி இருக்கும். இப்போ நான் அவனை தூக்கி போலரைசர் அப்படின்ற ஒரு மெட்டீரியலுக்குள்ளார கொடுக்குறேன். அந்த மெட்டீரியலுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும், ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படின்னு. அந்த ஆக்சிஸுக்கு பேரலலா மட்டும்தான் அவன் அலோவ் பண்ணுவான், அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறத கட் பண்ணிடுவான். சரி, அப்ப மீதி குறுக்கால இருக்கிறத என்ன பண்ணுவான்? அதை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலா ரிசால்வ் பண்ணி, சரி நான் ஆப்டிக் ஆக்சிஸை வெர்டிகலா வச்சு ஒரு மெட்டீரியலுக்குள்ளார கொடுக்குறேன். ஸோ இவனை தூக்கி நான் ஒரு போலரைசர் மெட்டீரியலுக்குள்ளார கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இதுதான் ஒரு போலரைசர் அப்படின்னு வச்சுப்போம். இவனோட ஆப்டிக் ஆக்சிஸ் இதுதான். இப்போ நான் இந்த லைட் ரேவை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்தேன்னா இவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த வெர்டிகல்ல இருக்கிறத அப்படியே விட்டுருவான். ஸோ இந்த வெர்டிகல் வைப்ரேஷன்ஸை அலோவ் பண்ணிடுவான், ஹரிசாண்டல் வைப்ரேஷன்ஸை கம்ப்ளீட்டா தூக்கி சாப்பிட்டுருவான். மீதி இருக்கிற வைப்ரேஷன்ஸோட வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் ஹரிசாண்டல் எடுத்துட்டு வெர்டிகல் காம்பனண்ட்டை மட்டும் அலோவ் பண்ணுவான். ஸோ எனக்கு நான் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்ல எனக்கு ஆசிலேஷன்ஸ் வரும். ரைட். ஸோ இதைத்தான் நம்ம பிளேன் போலரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். போலரைசேஷன், போலரைஸ், போல் அப்படின்னா என்ன? துருவங்கள், நார்த் சவுத், போல் அப்படின்னு சொல்றோமா. ஸோ அந்த 2 பாயிண்ட்ல மட்டும்தான் எனக்கு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஆசிலேஷன்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் பிளேன்ல எனக்கு கண்டெய்ன் ஆயிடும். ஸோ தட் இஸ் போலரைசேஷன். இப்போ ஒரிஜினல் இன்டென்சிட்டி நான் I0 அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் வரும்போது என்னோட இன்டென்சிட்டி I0/2 ஆயிடும். ஏன்னா பாதி ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ் எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டான்ல. ஸோ ஒரிஜினல் இன்டென்சிட்டி நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அதுல பாதி தான். அன்போலரைஸ்டு லைட்டை நான் போலரைசர்ல கொடுக்கும்போது எனக்கு இவனோட லெட்ஸ் கால் இட் as I1. ரைட். ஸோ ஆஃப்டர் போலரைசேஷன், போலரைசர்ல தாண்டி வர்ற மொதல் ஸ்டேஜ், ஒரிஜினல் எவ்வளோ இருந்ததோ அதுல இருந்து பாதி தான் எனக்கு வெளியே வரும். இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதே லைட்டை இதை வந்து நான் ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறதா இருந்தா திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் ஷோ. நான் ஒரு பாயிண்ட்ல ரெப்ரசென்ட் பண்றதா இப்படி அந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை தூக்கி நான் இன்னொரு போலரைசர்ல போடுறேன். ஸோ எனக்கு ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட் இருக்கு, அன்போலரைஸ்டு லைட்டு. ஸோ இவனை நான் ஒரு போலரைசர்ல கொடுத்து வெளியே எடுக்கிறேன். வெளியே வர்ற லைட் எனக்கு எப்படி இருக்கும்? பிளேன் போலரைஸ்டு, இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ஜஸ்ட் இக்னோர் திஸ். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் இன்க்ளைண்டா ஒரு போலரைஸ் இருக்கும், இதுக்கும் ஆக்சிஸ், இன்க்ளினேஷன் ஆக்சிஸ் வந்து தீட்டா இருக்கு. லெட்ஸ் கால் திஸ் I0, இது I1. I1 என்ன? I0/2. எனக்கு தீட்டான்ற ஆக்சிஸ்ல இன்க்ளைன் ஆயிட்டு இன்னொரு போலரைஸ் கொடுக்குறேன்.
இப்போ மாலஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்குது. forgive me for the pronunciation, மாலஸ் லாவா மாலஸ் லாவா ஏதோ ஒன்று. இங்க ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்ன இருக்கும் எனக்கு? I1 cos square theta by 2. So இந்த இன்டென்சிட்டியோட cos square theta by 2 போட்டுக்கிட்டா we'll get the final polarization, final intensity. So முதல் தடவை unpolarized லைட்டை விடும்போது பாதி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு போலரைசேஷனுக்கும் முன்ன இருந்த இன்டென்சிட்டி I1 ஓட cos square ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள். டன். I think that's a day polarization. அடுத்தது polarization by reflection. So polarization by reflection. So நமக்கு ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ல நான் இன்சிடென்ட் ரே கொடுக்குறேன். This is the normal. இப்போ எனக்கு let's say ரிஃப்ளெக்ஷனும் நடக்குது, ரிஃப்ராக்ஷனும் நடக்குது, ரெண்டுமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே நடக்குது. இப்போ இங்க எனக்கு இந்த டைரக்ஷன்ஸ்ல வைஸ் ஆசிலேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த டாட் பாருங்க, அவுட் ஆஃப் த பேப்பர் இன்டு த பேப்பர், வெளியே உள்ளவும் எனக்கு ஆசிலேஷன்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நான் இன்சிடென்ஸ் கொடுக்கும் போது திஸ் இஸ் கால்ட் ஐபி அப்படின்னு வச்சுக்கோங்க, போலரைசிங் ஆங்கிள். அந்த பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ஸ் கொடுக்கும் போது என்னோட ரிஃப்ளெக்டட் ரே இருக்குல்ல, தட் வில் பி கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு பேரலான வைப்ரேஷன்ஸ் மட்டும் போகும், கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். அதுவே எனக்கு ரிஃப்ராக்டட் ரே வில் பி லைக் பார்ஷியலி போலரைஸ்ட். இப்போ இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணும்போது திஸ் பி ஏர், இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா tan of IP is equal to mu. இதுதான் ப்ரூஸ்டர்ஸ் லா. ஐபி என்ன? போலரைசிங் ஆங்கிள். அந்த பர்டிகுலர் ஆங்கிள் நான் ஒரு லைட் ரேவை இன்சிடென்ஸ் கொடுக்கும் போது ரிஃப்ளெக்டட் லைட் ரே வில் பி கம்ப்ளீட்லி பிளேன் போலரைஸ்ட். ரிஃப்ராக்டட் வந்து பார்ஷியலி பிளேன் போலரைஸ்டா இருக்கும். ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வில் பி 90 டிகிரி. So this is Brewster's law. இதை Brewster's angle னு கூட சொல்லலாம். The angle at which the reflected ray will be completely plane polarized. Okay, I think that's it. Theory எல்லாம் முடிஞ்சிருச்சு. Let's go to problems. Come on, late age. First, in Young's double slit experiment, using monochromatic light of wavelength lambda, the intensity of light at a point on the screen where the path difference lambda is k units. The intensity of light at a point where the path difference is lambda by 3 will be. சரி பசங்களா, பாத் டிஃபரன்ஸுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் இருக்கிற லிங்க் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இன்டென்சிட்டியோட ஒரிஜினல் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை பண்ணிடலாம். ஸோ அப்போ பாத் டிஃபரன்ஸுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் இருக்கிற லிங்க் என்ன? 2π by lambda is equal to delta x by delta phi. இல்ல 2π by lambda வை கேன்னு சொல்லிக்கலாம். இது ஜெனரலா ரிமெம்பர் திஸ். 2π by lambda is delta x by தலைகீழ போட்டிருக்கேன். delta phi by delta x is equal to k. Okay. So இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி so first situationல path difference delta x is equal to lambda. அப்படின்னா அர்த்தம் பாருங்க. And the path difference is lambda, delta x is equal to lambda implies delta phi is equal to 2π. ஏன்னா lambda போட்டனா lambda cancel ஆயிடும், del phi is equal to 2π. 2π என்ன அர்த்தம்? 360 டிகிரி. 360 நாலும் 0 டிகிரினாலும் ஒன்று தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ பாத் டிஃபரன்ஸ் ஆர் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். செகண்ட் கேஸ்ல எவ்வளோ? ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் பாத் டிஃபரன்ஸ் இல்லாதப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இஸ் k யூனிட்ஸ். நம்ம ஐயோட ஃபார்முலா என்னடே சொன்னோம்? I is equal to 4I0 cos square phi by 2. இங்க 4I0 தான் k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ 4I0 தான் நம்மளோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி k. 5க்கு பதில் 0 போட்டோம்னா ஸோ 1 ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் இஸ் k. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் இன்டென்சிட்டி பசங்களா. First case intensity, the path difference lambda இருக்கும்போது k units, intensity is equal to k. பாயிண்ட் என்னன்னா resultant intensity, இது வந்து I first case னு வச்சுப்போம். So I1 is equal to 4I0 is equal to k if
delta x is equal to lambda according to the first case. அடுத்து second caseல I2 is equal to 4I0 cos square 5 by 2. இங்க path difference என்ன lambda by 3 இருக்கா. So இந்த ஃபார்முலால போட்டு lambda by 3 கான corresponding 5 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். So 2 pi by lambda equals 5 by lambda by 3. So cancel ஆச்சுன்னா 2 pi by 3 is equal to 5 அப்படின்னு வருமா. அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோமா 5 by 2 இருக்கு. ஸோ அப்போ 2 pi by 3 into 1 by 2 போட்டோம்னா எனக்கு cos square pi by 3 சாரி I2 is equal to 4I0 into 4I0க்கு பதில் நம்ம we can substitute k. So k into cos square pi by 3 னா 60 degree. So cos 60 என்ன 1 by 2. So k by 4 will be the second intensity. Okay, so அப்போ path difference lambda வா இருக்கும்போது intensity k னா path difference lambda by 3 ஆ இருக்கும்போது intensity will be k by 4. இது the correct answer. புரியும் நினைக்கிறேன். இல்லை again பாருங்களே this is 2026. இந்த வருஷம் கேட்ட question, current year question. Direct formula substitution தான். Right, next question. In interference and diffraction, the light energy is redistributed. Yes, that's correct. If it reduces in one region, producing a dark fringe, it increases in another region, producing a bright fringe. Correct. அதாவது the interference அப்படின்னா Young's double slit experiment, interference diffraction அது எல்லாமே it's just energy redistribution. Bright fringe ஒரு dark fringe வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன அர்த்தம்? டார்க் ஃப்ரிஞ்சில் இருந்த எனர்ஜி போய் பிரைட் ஃப்ரிஞ்சில் ஏறி உட்காந்துருச்சு. அதாவது ஒரு இடத்துல இருந்து நான் எனர்ஜி எடுத்து இன்னொரு இடத்து மேல வச்சிடுறேன். அப்ப அங்க ஆல்ரெடி இருக்கிறதும் இவனும் ஒன்னு மேல ஒன்னு ஏறி இட்ஸ் பிகமிங் டூ பிரைட். இன்னொரு இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வந்தது. Yeah, it is very much true. அடுத்து, as there is no gain or loss of energy, these phenomena are consistent with the principle of conservation of energy. True. Conservation of energy is valid theoretically. Diffraction and interference are characteristics exhibited only by light waves. Wrong. Only by light waves is wrong. They are exhibited by light waves. They are exhibited by all types of waves. Sound waves. Interference and diffraction sound waves la kuda irukku. So second statement is wrong. First statement is true, second statement wrong. So A is true, B is false. So that's our correct answer. ஏன்னா நம்ம டைஃப்ராக்ஷன் சவுண்ட இன்னும் நல்லாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சவுண்டோட டைஃப்ராக்ஷன். The intensity of transmitted light when a polaroid sheet placed between two crossed polaroids. இருங்கடே புரியல. The intensity of transmitted light when a polaroid sheet placed between two crossed polaroids at 22.5 degrees from the polarization axis of one of the polaroids is. சரி, first diagram போட்டுப்போம். என்னோட polaroid இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், polarizer. ரெண்டாவது வந்து they have given it as crossed. crossed நீங்க பசங்களா இங்க 3 dimensional யோசிக்கணும். crossed அப்படின்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். Right, so இது வந்து நான் x axis எடுத்துட்டேன், இத y axis னு எடுத்துப்போம். Let's consider this as z axis. 3 dimensional யோசிச்சீங்க அப்படின்னா இது floorல இருக்கு அப்படின்னு வச்சுப்போமா. You have to understand this 3 dimensionally. இப்போ let's do this. எனக்கு இது y axis. Right, so 3 axis இப்படி வச்சுப்போம். So இங்க நான் ஒரு polarizer இப்படி வச்சிருக்கேன். The first polarizer is along the y axis. ரெண்டாவது polarizer, அதாவது இனிஷியலா ரெண்டு crossed polarizers னு சொல்லிருக்காங்க இல்லையா. So first polarizer வந்து எனக்கு verticalா இருக்கு. ரெண்டாவது polarizer நான் horizontal, which means அதுக்கு perpendicular. முதல் polarizer இப்படி வச்சிருக்கேன், ரெண்டாவது polarizer அதுக்கு perpendicular இப்படி. Right?
அடுத்து இப்போ குறுக்கால இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கிறோம். Place between the two crossed polarites at an angle 22.5 degrees from the polarization axis of the polarites. ஸோ இப்போ போலரைசர்ல இருந்து நான் 22.5 டிகிரிஸ்ல கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகேடே, போலரைசர் இருக்கு, அதுல இருந்து 22.5 டிகிரிஸ் பெண்ட் பண்ணி ரெண்டாவது, மொத்தமா 90 டிகிரி பெண்ட் பண்ணோம்னா மூணாவது. இங்க நீங்க 3 டைமென்ஷனலா இதை இமேஜின் பண்ணாதாண்டே புரியும். எனக்கு இவ்வளவுதான் படம் வரைகிற ஸ்கில்ஸ். சரியா? ஸோ இங்க இனிஷியலா நான் எவ்வளவு ஆங்கிள் வச்சிருக்கேன்? 22.5 டிகிரி. இது ஆக்சுவலா see here, இங்க it is 90 டிகிரி. ரைட்டா? ஸோ இவனோட நான் இங்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க எவ்வளவு ஆங்கிள் வரும்? 22.5 90 minus 20 67.5 அப்படி வரணும். ரைட் அடே. ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ், நல்லா பாருங்க, z ஆக்சிஸ் இது zல இருக்கு. ரைட். ஸோ இது y, இது வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, இட்ஸ் a bit deep problem. ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னா 67 ஆட் பண்ணோன்னா 1 7 8 9 10 1 6 7 8 9 கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன வேணும்? I0 is the intensity of the polarized light after passing through the first polarized. ஸோ இங்கேருந்து வர்றவன I0ன்னு கொடுத்துருக்காங்க. இதே ஒரிஜினல் அன்போலரைஸ்டு I0 இல்லை, போலரைசரை தாண்டி I0 is the intensity of the polarized light after passing through the first polarized. போலரைடை தாண்டி வரும்போது it is I0. இப்போ ரெண்டாவது போலரைசரை தாண்ட நான் என்ன சொன்னேன்? போலரைசருக்கும் ரெண்டாவதுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்ன? ஸோ ரெட் கலர் தான் போலரைசரோட ஆங்கிள் அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டாவது இந்த இருக்கான் பாருங்க, அவனுக்கு இருக்கிற ஆங்கிள் இஸ் 22.5. ஸோ இங்க வில் கன்சிடர் இட் அஸ் I1, இதை I2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ I1 இஸ் I0 into cos square 22.5. சரி, 22.5 எப்படி போடுறதுன்னு தெரியல, அப்படியே வைப்போம். அடுத்த ஸ்டேஜ் I2 என்னது? is I1 cos square angle என்ன வரும் டே? பாருங்க, ஃபர்ஸ்ட் வெர்டிகல்ல இருந்து போலரைசரை நான் 22 திருப்பி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து அங்கிட்ல இருந்து நான் ரெண்டாவது போலரைசர் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு பாருங்க, 67.5 ஆங்கிள் இருக்கா. ஸோ செகண்ட் போலரைசர் இஸ் 67.5 ஆங்கிள் வச்சிருக்கேன். ஸோ 67.5 டிகிரிஸ். ரைட்டா? கரெக்ட். ஸோ இவனை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணுமா? ஸோ I2 is equal to I0, இதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். cos ஸ்கொயர் அவ்வளோ பெருசாயிடுச்சு. I0 cos ஸ்கொயர் 22.5 into cos ஸ்கொயர் 67.5 டிகிரிஸ். சரி, இப்போ இவன் என்ன பண்ணலாம்னா I0 cos square 22.5 into cos square cos 90 minus theta எழுதிக்கலாம்ல, 90 minus 22.5. ஏன்னா 90 minus 22.5 தான் 67.5 எழுதிக்கலாமா? இப்போ cos 90 minus theta என்ன? sin theta. So I0 into cos square 22.5 into sin square 22.5. Right. So அப்போ next into 4/4 போட்டுப்போம். இப்போ என்ன ஆகும்? I0 by 4 into 2 sin 22.5 cos 22.5 the whole square. அதாவது 2 sin theta cos theta. இப்போ ஃபார்முலா என்ன? I0 by 4 sin 45 the whole square. I mean sin 2 theta. Sin 2 into 20.5. Sin 2 theta is 2 sin theta cos theta. So sin 45 என்ன? 1/√2, the whole square 1/2. So I0 by 8. Answer will be I0 by 8. Yappa, option la irukke. First option is our correct answer. Right?
Yes. Okay, yeah, I0 by 8. Got our answer, and adum correct answer. Good. Next question. An unpolarized light beam traveling. One sec, pasangla, I need some water. An unpolarized light beam traveling in air is incident on a medium of refractive index 1.73. Okay, va? At Brewster's angle. Then, சரி இப்போ Brewster's angle நமக்கு incident ஆச்சு அப்படின்னா reflected ray will be plane polarized. கரெக்டா? And refracted ray வந்து partial இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற angle 90 degree. Both reflected and transmitted, அதாவது refracted தான் transmitted னு கொடுத்திருக்காங்க, ignore it. Are perfectly polarized, தப்பு. Transmitted light is completely polarized, தப்பு. The reflected light is completely polarized and angle of reflection is close to 60 degree. Reflected light is partially polarized, இதுவும் தப்பு. இதுதான் நம்ம angle calculate பண்ண தேவையில்லை, இதை வச்சே சொல்லிடலாம் it is completely polarized அப்படின்னு. Reflected ray will be completely polarized. At the question poma. Two slits in Young's double slit experiment are 1.5 mm apart. 1.5 mm apart, and the screen is placed at a distance of 1 meter. On the slits. If the wavelength of light used is 600 into 10 power minus 9 meter. So lambda is 600 into 10 power minus 9 meter. இதை மில்லின்னு கொடுத்துட்டு அதை ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க, இதையும் நானோன்னு கொடுத்துருக்கலாம்ல, ரைட். Then the fringe separation. Fringe with the direct formula substitution. Beta equals lambda d by d, which is 600 into 10 power minus 9 into d, capital D, 1 meter divided by 1.5 into 10 power minus 3. So this is 400 வருமா, இது மூணு பச்சனா plus 6, sorry minus 6 ஆயிடும், minus 4 ஆயிடும். So 4 into 10 power minus 4 meter. Option இருக்கு, fourth option. Correct answer day children. Super, correct போடுறீங்க எல்லா கொஸ்டினையும், nice. அடுத்தது interference pattern can be observed due to the superposition of the following waves. Y is equal to A sin omega t, A sin 2 omega t, A sin omega t minus 5. Okay. So நான் பேசிக்கா interference நடக்கணும்னா என்ன மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தேன், frequency same இருக்கணும், phase மாறலாம், but you should have the same frequency. So இங்க omega அப்படிங்கிறது frequency. So இங்க omega இருக்கு, இங்க 2 omega இருக்கு, இங்க 3 omega இருக்கு. So definitely 2 omega 3 omega possible. இங்க omega இருக்கு, இங்கேயும் omega இருக்கு, but extra minus 5, that is okay. நமக்கு minus 5 இருந்தா தான் அந்த interference pattern தெரியும். So omega t ரெண்டுமே same frequency ல இருக்காங்களா, hence checked out. A and C, option C is the correct answer. Next question. A beam of unpolarized light of intensity I0, I0 is passed through a Polaroid A, okay, through a Polaroid A, then through another Polaroid B oriented at 60 degree, and finally through another Polaroid C oriented at 45 degrees relative to B. So the intensity of the emergent light is, இந்த diagram ஒரு டைப்பா இருக்கு. சரி, okay. So I0 intensity, இது I1, இதுக்கு அப்புறம் வர்றது I1 வச்சுப்போம், this is I2, இது நமக்கு I3. So we have to calculate I3. So original வந்து I0. So அப்போ I1 என்ன வரும், just half னு மாறிடும். Second case I2 is equal to I1 cos square 60 degree.
இப்போ I0 by 2 into cos 60 என்ன வரும் எனக்கு? Cos 60 will be 1 by 2, 1 by 4, which is I0 by 8. அதுவே I3 is I2 into cos square 45 degree, which is I0 by 8 into 1 by root 2 the whole square 1 by 2, which is I0 by 16. Yes, I0 by 16 is the correct answer. Okay, vade. Adutha question. If the monochromatic source in Young's double-slit experiment is replaced by a white light, yeah. So na oru single monochromatic usually yellow, white light திருப்பி வச்சேன் அப்படினா சென்டர்ல எல்லா கலர்ஸும் கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகும், which means I'll get a white fringe. பட் அதுக்கு மேல கீழ நம்ம மேல கீழ நகர்ந்து போகும்போது ஒரு இண்டிவிஜுவல் கலர்ஸோட சக்சஸிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துட்டு ஒரு சில கலர்ஸோட டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், which means எனக்கு எல்லா கலர்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். சென்டர் ஒயிட் மேலையும் கீழயும் கலர்டு ஃப்ரிஞ்சஸ், அவ்வளவுதான் பாயிண்ட். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் will disappear. No, there will be a central dark fringe. தப்பு. சென்டர்ல bright fringe. There will be a central bright fringe, bright white fringe surrounded by a few colored fringes. Correct. All fringes will be of equal width. No. So central white, அதுக்கு மேலையும் கீழயும் I'll get some colored fringes. ஆக்சுவலா இங்க நம்ம ஒயிட் லைட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரிஞ்சஸோட அந்த விட்த் இருக்குல்ல, இட் வில் பி டிக்ரீசிங். ஐடியானா எப்படி சொல்லலாம், அந்த வேவ்லென்ஸ் நம்ம மல்டிபிள் வேவ்லென்ஸ் யூஸ் பண்றதுனால எல்லா வேவ்லென்த்தும் ஒரே அளவுக்கு நமக்கு பெண்ட் ஆகாது. So the fringe width will not be even for a white light, polychromatic. Monochromatic Young's double slitல ஈக்குவலா இருக்கும். An unpolarized light beam strikes the glass at a glass surface at Brewster's angle. Then, obviously, reflected light partially polarized. Tappu. Refracted light will be completely polarized. Tappu. Both reflected and reflected. Tappu. Reflected completely polarized. Correct. Refracted will be partially polarized. Super day. Correct. Reflected completely polarized. Refracted will be partially polarized. Which set of colors will come out in air for the situation shown below? சரி, ஸோ எதெல்லாம் இங்கே வெளியே வரும், எதெல்லாம் வெளியே வராது. ஸோ ஒயிட் லைட் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லா கலர்ஸுக்கும் இன்சிடென்ட் ஆங்கிள் ஒன்று தான். இங்கே ரிஃப்ராக்டட் வந்து 90 டிகிரி இருக்கு. இப்போ எந்த கலர் பெண்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆர் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா என்னடே பசங்களா? ஸோ சைன் ஆஃப் critical angle is equal to 1 by mu அப்படின்னு சொல்லுவோமா? So sin of critical angle is 1 by mu. இன்னொன்னு refractive index இருக்கு இல்லையா, அது நம்ம இதுக்கு மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். For a given material refractive index is constant. Yes, ஆனா ஒரே மெட்டீரியலோட refractive index will change based on frequency and wavelength. Refractive index is inversely proportional to wavelength. அதனால தான் ஒரு பிரிசம்ல நான் ஒயிட் லைட்டை கொடுக்கும்போது விப்கேஆர்ல வயலட் கீழே இருக்கு, ரெட் மேல இருக்கு. ஏன்னா வயலட் வந்து ஈஸியா பெண்ட் ஆகும், ரெட் பெண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரெட்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி, ஏன்னா அவனோட வேவ் லென்த் ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லும் போது இங்க நம்ம ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஹையர் வேவ் லென்ஸுக்கு ஹையரா இருக்கும், லெஸர் வேவ் லென்ஸுக்கு கம்மியா இருக்கும்னு வச்சுப்போம். இப்போ இது ஒரு சர்டன் ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்டன் தீட்டா சி இருக்கு, அது கிரீன் கலரோடது. அப்போ கிரீன் கலருக்கு இதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள். கரெக்டா? ஏன்னா கிரீன் வந்து எனக்கு எக்ஸாக்டா மீடியமோட இன்டர்ஃபேஸ்ல டிராவல் பண்ணுது. அப்போ கிரீனை விட வேவ் லென்த் அதிகமா இருக்கிற லைட்டுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிளும் அதிகமா இருக்கும். கரெக்டாடே? கிரீனை விட வேவ் லென்த் கம்மியா இருக்கிற லைட்டுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் நமக்கு கம்மியா இருக்கும். ஓகேவாடே பசங்களா? சோ இங்க கணக்குல வச்சு பார்க்கும்போது சிம்பிள். கிரீனை விட வேவ் லென்த் கம்மியா இருக்கிறது எல்லாமே எனக்கு உள்ளுக்கு வந்துடும். கிரீனை விட வேவ் லென்த் which set of colors will come out of air. அப்ப கிரீன் பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இவ்வளோ லாஜிக்லாம் நமக்கு தேவையே இல்லை, சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
green நான் எக்ஸாக்டா TIR-க்கு கொண்டு வந்திருக்கேன். அப்ப அதை விட அதிகமா இருக்கிற வேவ் லென்த்தை என்னால அடிச்சு கொண்டு வர முடியாது. அவங்க எல்லாம் வெளியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ மோர் வேவ் லென்த் இட் இஸ் ஹார்டர் டு பெண்ட். ஓகே, அப்போ வெப்கியர் எடுத்து பார்க்கும்போது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட். ஸோ yellow, ஆரஞ்சு, ரெட் இங்க வெளியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ அவங்க உள்ளுக்குள்ள they'll come back. ஸோ நீங்க இந்த ஃபார்முலாலாம் விட்டுட்டு let's think about it conceptually. ரெட் கலரை பெண்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவனோட வேவ் லென்த் ரொம்ப அதிகம். ரைட்டா? ஸோ கிரீனை கரெக்டா நான் எக்ஸாக்டா பெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சர்ஃபேஸ்ல. அப்ப அதை விட அதிகமா இருக்கிற வேவ் லென்ஸை என்னால பெண்ட் பண்ண முடியாது. they'll escape. அதோட கம்மியா இருக்கிற வேவ் லென்ஸை என்னால பெண்ட் பண்ணி கொண்டு வரேன். கிரீனியை பெண்ட் பண்ணிட்டேன்னா அதோட கம்மியா இருக்கிற வேவ் லென்ஸை இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈஸியா என்னால பெண்ட் பண்ண முடியும். அதோட அதிகமா இருக்கிற வேவ் லென்ஸை பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா இஸ் ஆன்சர் இஸ் yellow, orange, red. அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. they'll come out. For Young's double slit experiment, two statements are given. If screen is moved away from the plane of slits, angular separation of the fringe width remains constant. So, angular separation formula is beta equals lambda d by d. Beta by d is equal to lambda by d. This is angular separation. அப்போ wavelength அந்த ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நான் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் விட்த் சேஞ்ச் ஆகாது. நீங்க இப்படி யோசிக்கலாம், if the screen is moved நான் பீட்டாவை டியை சேஞ்ச் பண்ணா தீட்டா சேஞ்ச் ஆகுதே சார், இந்த ஃபார்முலாவை லிங்க் பார்த்தோம்னா தப்பு. ஏன்னா பீட்டா பை டி அந்த ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கும். பீட்டானா ஃப்ரிஞ்ச் வித். இப்போ நம்ம நார்மலா யோசிச்சிருப்போம்ல, என் கையில ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டுக்கு பக்கத்துல நான் ஒரு ஸ்கிரீனை வச்சேன்னா ஒரு சர்டன் சைஸ் தெரியும். நான் ஸ்கிரீனையும் லைட்டையும் தூர கொண்டு போனேன்னா எனக்கு லைட்டோட சைஸ் பெருசா. ஓகே, சோ பீட்டா டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ். ஆனா பீட்டா பை டி அந்த ரேஷியோ நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ரைட்? ஸோ இப்போ எப்படி சொல்லலாம், இப்படி எனக்கு லைட் ரே போகுதுன்னு வச்சுப்போம். நான் இங்கே ஸ்கிரீன் வைக்கிறேன், இங்கே ஸ்கிரீன் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ். ஸோ இங்க எனக்கு பீட்டா பெருசா தான் இருக்கு, ஆனாலும் டிஸ்டன்ஸும் அதிகமாகுது. ரைட்? ஸோ இங்க எனக்கு பீட்டா சின்னதா இருக்கு, டிஸ்டன்ஸும் கம்மி. ஸோ தட் தீட்டா அந்த ரேஷியோ வந்து எனக்கு சேமா தான் இருக்கும். So remains constant. That's true. So statement is true. If the monochromatic source is replaced by another monochromatic source of larger wavelength, the angular separation of the fringe decreases. யோசிச்சு பாருங்க, நான் monochromatic வச்சுட்டு I'm replacing it with another monochromatic but a larger wavelength. எனக்கு lambda அதிகமாச்சுன்னா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, fringes decreases கொடுத்திருக்காங்க, theta decrease கொடுத்திருக்காங்க. No, directly proportional relationship. Theta is directly proportional to lambda. So lambda அதிகமாச்சுன்னா தீட்டாவும் இன்க்ரீஸ் ஆகும். So 1 is correct and 2 is wrong. Statement 1 correct, statement 2 is wrong. Statement 1 is true. Yeah, statement 2 is false. Okay, ready? Okay, I think that's enough. So keep practicing questions. As always, exam romba pakkathula vandiruchu badly. We have like almost 10 days irukku nenikiren. So proper revise பண்ணுங்க, revise எல்லா ஃபார்முலாஸ், எல்லா யூனிட்ஸ், எல்லா டைமென்ஷன்ஸ், எல்லா டெஃபினிஷன்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. Keep solving problems. All the best. Take care. Bye bye.